சாத்தியம் இல்லாத விஷயம் அது. அதாவது மதுக்கடையில் வயசு ஒவ்வொரு தடவும் டிரைவிங் லைசன்ஸும் ஆதார் கார்டும் கொடுத்து காமிச்சு தான் பார்ப்பானா. கடையை திறந்த உடனே அடிச்சு பிடிச்சிட்டு லபலபலப்பன்னு போவான். துண்டா காணான் துணியா காணான்னு அவன் கோமணத்தை கழட்டிட்டு ஓட்டி நிற்கிறான்னு கியூவில் குடியேற போயிடுவான். மது பிரியர்கள் சரியா? அப்படிப்பட்ட ஆட்சியில மது பிரியர்கள் இப்ப குடிகார பயிர்கள் மது பிரியர்கள் தான் சரியா? மது பிரியர்கள் அப்படி இருக்காங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவன் அந்த தம்பிகிட்ட நீ கார்டை கொடு, பாரு பார்த்து அது ஆதார் கார்டு தெரியுமா? அது எனக்கு நல்லா தெரியாது. இல்ல அதுக்குதான் இந்த மாதிரி கொஞ்சம் கூட நேர்மையா அந்த மதுக்கடைகள் செயல்படலாம். அங்க சிசிடிவி கேமராக்கள் இருக்கும். அது ஆய்வு செய்யும் பொழுது ஏதாவது மாணவர்களுக்கு இந்த மாதிரி மது வழங்கியிருந்தாங்கன்னா அப்ப சம்பந்தப்பட்ட அதிகாரி, அதாவது அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மீது நடவடிக்கை எல்லாம் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி இந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்கன்னா வரவேற்கிறோம்மா. என்னை பொறுத்த மட்டும் இந்த சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் வரவேற்கலாம். ஏன் ஒட்டுமொத்தமும் உங்கள் ஆட்சியில் அதை மூடிடுங்களேன். இப்போ 717 கடையை மூடுறீங்க, அதே மாதிரி மதுவை எல்லாம் மூடிடுங்களே. மதுவோ மூடுங்க, கள்ளச்சாராயத்தை ஒழிங்க, கஞ்சாவோ ஒழிங்க. ஒரே நாளையில மூட வேணாமா? ஒரே நாளையில் இப்போ 730 இந்த 2 வாரத்தில் இந்த 717 மூடுங்க. அதுக்கப்புறம் மாசம் ஒரு 500 கடையை மூடுங்க. ஒரு 6 மாசத்துல மொத்த மதுக்கு டாட்டா சொல்லிருங்க. அவ்வளவுதானே.